வணக்கம். யாழ் மறையலை தொலைக்காட்சியின் கத்தோலிக்க செய்திகள். செய்தி ஆசிரியர் அருட் திரு ஆண்டன் ஸ்டீஃபன். செய்திகளுடன் இணைந்திருப்பவர்கள் கெமல் டீனா யூதாசேகர், டிலானி எட்வர்ட் நாதன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன் தலைப்புச் செய்திகள். நல்ல புத்தகம் வாழ்க்கைக்கு பயிற்சி அளிக்கின்றது. திருத்தந்தை பிரான்சிஸ். உலக ஆயர் பேரவையின் 2வது அமர்வுக்கான ஆயத்த ஆசிய ஆயர் பேரவை மாநாடு தாய்லாந்தில். கிளரீசியன் துறவற சபை ஆரம்பிக்கப்பட்டதன் 175வது ஆண்டு சிறப்பு நிகழ்வு. செம்பியன் பெற்று புனித பிலிப்பு நேரியார் ஆலயத்தில் அழகிய தோற்றத்துடன் புதிய குவிமாடம். விரிவான செய்திகள். ஒரு நல்ல புத்தகம் எமது மனதை திறந்து வாழ்க்கைக்கு பயிற்சி அளிக்கின்றதென திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் வெளியிட்டுள்ள செய்தியொன்றில் தெரிவித்துள்ளார். கடந்த 4ஆம் திகதி ஞாயிற்றுக்கிழமை வாசிப்பு பழக்கத்தை அதிகரிக்க வலியுறுத்தி புகுநிலை அருள்பணித்துவ மாணவர்கள், மேய்ப்பு பணியாளர்கள் மற்றும் அனைத்து கிறிஸ்தவர்களுக்கு அனுப்பிய கடிதத்திலேயே மேற்கண்டவாறு தெரிவித்துள்ள திருத்தந்தை அவர்கள், வாசிப்பதால் எமது கற்பனை திறன் பெருகி படைப்பாற்றல் அதிகரிப்பதோடு மனதை ஒருமுகப்படுத்தும் திறன் வளப்படுத்தப்படும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் வாசிப்பதால் மன அழுத்தம், பதட்டம் போன்றவை குறைவடைவதுடன் புத்தகத்தில் உள்ள கதாபாத்திரங்கள் நம் வாழ்வில் ஏற்படும் சிக்கலான சூழல்களை எதிர்கொள்ள எமக்கு ஆற்றல் அளிக்கின்றதெனவும் வாசிக்கும் பழக்கம் உடையவர்கள் சுறுசுறுப்பானவர்களாக விளங்குகின்றார்கள் என்றும் மேலும் அவர் இச்செய்தியில் எடுத்துரைத்துள்ளார். இவ்வருடம் அக்டோபர் மாதம் வத்திக்கானில் நடைபெறவுள்ள கூட்டுறங்கியக்க ஆயர் பேரவையின் 2வது அமர்வுக்கான ஆயத்த செயற்பாடுகளில் ஒன்றாக முன்னெடுக்கப்பட்ட ஆசிய ஆயர் பேரவை மாநாடு இம்மாதம் 5ஆம் தேதி தொடக்கம் 9ஆம் தேதி வரை தாய்லாந்து நாட்டின் பேங்காக் நகரில் நடைபெற்றது. ஆசிய ஆயர் பேரவை தலைவரும் மியான்மர் நாட்டின் பேராயருமான சார்ல்ஸ் கார்டினல் போ அவர்களின் தலைமையில் நற்செய்தி அறிவிக்கும் கூட்டுறங்கியக்க திறவையாவது எவ்வாறு என்ற கருப்பொருளில் இடம்பெற்ற இம்மாநாட்டில் ஆசியாவின் 17 நாடுகளை சேர்ந்த கர்தினால்கள், ஆயர்கள், குருக்கள், துறவிகள், பொதுநிலையினர் என 38 பேர் பங்கு பெற்றிருந்தார்கள். வத்திக்கானால் வெளியிடப்பட்ட செயற்பாட்டு அறிக்கையை மையமாக கொண்டு நடாத்தப்பட்ட இம்மாநாட்டில் இலங்கையின் பிரதிநிதிகளாக காலிமறை மாவட்ட ஆயர் பேரருட்தந்தை ரேமன் விக்ரமசிங்க மற்றும் அருட்தந்தை விமல் திருமான் ஆகியோர் கலந்து கொண்டார்கள். 16வது உலக ஆயர் மன்றத்தினுடைய 2வது அமர்வு இவ்வருடம் அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி தொடக்கம் 27ஆம் தேதி வரை வத்திக்கானில் நடைபெறவுள்ளதுடன் இதன் 1வது அமர்வு கடந்த வருடம் அக்டோபர் மாதம் நடைபெற்றது என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது. கிளரீசியன் துறவற சபை ஆரம்பிக்கப்பட்டதன் 175வது ஆண்டு சிறப்பு நிகழ்வு கடந்த மாதம் 16ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நீர்கொழும்பு கட்டுவா பிரதேசத்தில் உள்ள கிளரேசியன் சிறிய குறுமடத்தில் நடைபெற்றது. திருத்தந்தையின் இலங்கைக்கான பிரதிநிதி பேரருட்தந்தை பிராயன் உடக்குவே அவர்களின் தலைமையில் திருப்பலியும் தொடர்ந்து 17ஆம் தேதி புதன்கிழமை கிளரீசிய குடும்ப தின நிகழ்வும் இடம்பெற்றன. இந்நிகழ்வில் இலங்கையின் பல இடங்களிலும் பணியாற்றும் கிளரீசிய சபை இருபால் துறவிகள், கிளரீசிய பொது நிலையினர் என பலரும் கலந்து கொண்டதுடன் கிளரீசிய இறையியல் குறுமட மாணவர்களின் தயாரிப்பில் உருவான 2 கிறிஸ்தவ பாடல்களும் வெளியிடப்பட்டன. அத்துடன் உலகளாவிய ரீதியில் முன்னெடுக்கப்பட்ட இந்நிகழ்வு ஸ்பெயின் நாட்டில் சபை ஆரம்பிக்கப்பட்ட இடமாகிய விக் நகரில் சபையின் உலக தலைவர் அருட்தந்தை மத்தியோ வட்டமட்டம் அவர்களின் தலைமையில் அன்றைய தினம் நடைபெற்றது. கிளரீசிய சபை கர்தினால் அக்குலினோ போகோஸ் தலைமை தாங்கி திருப்பலி ஒப்புக்கொடுத்ததுடன் இந்நிகழ்வில் கிளரீசியன் சபை ஆலோசகர்கள், 72 நாடுகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் மாகாண தலைவர்களும் கலந்து கொண்டனர். செம்பியன் பெற்று புனித பிலிப்பு நேரியார் ஆலயத்தில் புதிதாக அமைக்கப்பட்டு வந்த ஆலய குவிமாட கட்டுமான பணிகள் நிறைவடைந்த நிலையில் குவிமாட திறப்பு விழாவும் புதிய பலிப்பிடம் ஆசீர்வதிக்கும் சடங்கும் கடந்த 7ஆம் தேதி புதன்கிழமை நடைபெற்றன. அருட்தந்தை டியூக் வின்சன் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் யாழ்மறை மாவட்ட ஆயர் பேரருட்தந்தை ஜஸ்டின் ஞானப்பிரகாசம் அவர்கள் கலந்து புதிய குவிமாடத்தையும் பலிப்பிடத்தையும் ஆசீர்வதித்து திருப்பலியை தலைமை தாங்கி ஒப்புக் கொடுத்தார். இந்நிகழ்வில் யாழ்மறை மாவட்ட குறுமுதல்வர் அருட்தந்தை ஜெபரட்னம், குருக்கள், பங்கு மக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். அத்துடன் அன்றைய நாளின் சிறப்பு நிகழ்வுகளாக மாலை சென்ட் பிலிப்பு நேரிஸ் மற்றும் மருதங்கணி கணேசானந்தா விளையாட்டுக் கழகங்களுக்கு இடையிலான நட்பு ரீதியான காற்பந்தாட்ட போட்டியும், இரவு சென்ட் பிலிப்பு நேரிஸ் கலாமன்றத்தினரால் புனித ஜோசபாஸின் வாழ்க்கை வரலாற்றை சித்தரிக்கும் புனித ஜோசபாஸ் நாட்டுக்கூத்தும் இடையேற்றப்பட்டது. இலங்கை நாட்டின் நீதியமைச்சர் கௌரவ விஜயதாச ராஜபக்ஷ அவர்கள் யாழ் மாவட்டத்திற்கு விஜயம் மேற்கொண்டிருந்த நிலையில் யாழ் மறை மாவட்ட குறுமுதல்வர் அருட்தந்தை ஜெபரட்னம் அவர்களை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார்.
இச்சந்திப்பு கடந்த 7ஆம் திகதி புதன்கிழமை யாழ் மறைமாவட்ட ஆயர் இல்லத்தில் நடைபெற்றது. யாழ் மறைமாவட்ட குருக்கள் ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் முன்னெடுக்கப்பட்ட மறைமாவட்ட குருக்களுக்கான கூட்டம் கடந்த மாதம் 29ஆம் தேதி திங்கட்கிழமை யாழ் மறைமாவட்ட ஆயர் இல்ல கேட்போர் கூடத்தில் நடைபெற்றது. ஒன்றிய தலைவர் அருட்தந்தை ஆனந்தகுமார் அவர்களின் தலைமையில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் யாழ் மறைமாவட்ட குறுமுதல்வர் அருட்தந்தை ஜெபரட்னம் அவர்கள் கூட்டொருங்கி இயக்க திரு அவையின் 2வது அமர்வு பற்றி சிறப்புரையாற்றினார். தொடர்ந்து கலந்துரையாடல் இடம்பெற்றது. இந்நிகழ்வில் 60 வரையான மறைமாவட்ட குருக்கள் பங்கு பெற்றினர். புங்குடுதீவு பங்கில் அனுஷ்டிக்கப்படும் பீடப்பணியாளர் மாதத்தை சிறப்பித்து பீடப்பணியாளர்களால் அங்கு பல நிகழ்வுகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. பங்கு தந்தை அருட்தந்தை லியான்ஸ் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் நடைபெறும் இந்நிகழ்வுகளில் 3ஆம் திகதி சனிக்கிழமை பீடப்பணியாளர்களுக்கான தீப்பாசறை நிகழ்வும், தொடர்ந்து 4ஆம் திகதி ஞாயிற்றுக்கிழமை மூதாளர் இல்ல தரிசிப்பும் சிரமதானமும் இடம்பெற்றதுடன் தொடர்ந்து வரும் நாட்களில் சந்தை நிகழ்வு, கருத்தரங்குகள், சிறப்பு வழிபாடுகள், விளையாட்டுகள், புதிய அங்கத்தவர்களை உள்வாங்கும் நிகழ்வுகளும் முன்னெடுக்கப்பட உள்ளன. இந்நிகழ்வுகளில் பீடப்பணியாளர்கள் ஆர்வத்துடன் பங்கு பெற்றி வருகின்றார்கள். கிளிநொச்சி மறைக்கோட்ட பொதுநிலையினர் கழக ஏற்பாட்டில் யாழ்மறை மாவட்ட அகோவடி குடும்ப நல நிலையத்தால் முன்னெடுக்கப்பட்ட குடும்பங்களுக்கான விழிப்புணர்வு கருத்தரங்கு கடந்த 4ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை முழங்காவில் இரணை மாதா நகர் புனித செபமாலை அன்னை ஆலயத்தில் நடைபெற்றது. மறைக்கோட்ட பொதுநிலையினர் கழக இணைப்பாளர் அருட்தந்தை நியூமன் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் முழங்காவில் பங்கு தந்தை அருட்தந்தை தயதீபன் அவர்களின் உதவியுடன் இடம்பெற்ற இக்கருத்தமர்வை இந்தியாவில் உளவியல் MSc படிப்பினை நிறைவு செய்து அகோவளி குடும்ப நல நிலையத்தில் பணியாற்றும் அருட்தந்தை ஜெராட் அவர்கள் நெறிப்படுத்தினார். இக்கருத்தமர்வில் 400 வரையானவர்கள் பங்கு பெற்றி பயனடைந்தனர். தீவகம் சின்னமடு சுபமாலை அன்னை யாத்திரை தல வருடாந்த திருவிழா திருத்தல பரிபாலகர் அருட்தந்தை அஜந்தன் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் 5ஆம் திகதி கடந்த திங்கட்கிழமை நடைபெற்றது. கடந்த மாதம் 27ஆம் திகதி சனிக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆயத்த நாள் வழிபாடுகள் ஆரம்பமாகி 4ஆம் திகதி ஞாயிற்றுக்கிழமை நற்கருணை விழா இடம்பெற்றது. திருவிழா திருப்பலியை யாழ்மறை மாவட்ட ஆயர் பேரருட் தந்தை ஜஸ்டின் ஞானப்பிரகாசம் அவர்களும், நற்கருணை விழா திருப்பலியை யாழ்மறை மாவட்ட குறுமுதல்வர் அருட்தந்தை ஜெபரட்னம் அவர்களும் தலைமை தாங்கி ஒப்புக் கொடுத்தனர். திருவிழா திருப்பலி நிறைவில் அன்னையின் திருச்சுரூப தேர்ப்பவனி இடம்பெற்றது. இத்தேர்ப்பவனி இவ்வாலயத்தில் நடைபெற்ற முதலாவது தேர்ப்பவனி என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது. ஊர்காவற்துறை பங்கில் பிள்ளைகளுக்கான முதல் நன்மை அருட்சாதனம் வழங்கும் நிகழ்வு கடந்த 3ஆம் தேதி சனிக்கிழமை நடைபெற்றது. பங்கு தந்தை அருட்தந்தை சார்ல்ஸ் ஜஸ்டின் அவர்களின் தலைமையில் ஊர்காவற்துறை புனித பரலோக அன்னை ஆலயத்தில் இடம்பெற்ற திருப்பலியில் 12 சிறார்கள் முதல் நன்மை அருட்சாதனத்தை பெற்றுக்கொண்டார்கள். இவ்வாரத்தில் கொண்டாடப்படும் விழாக்களும் நினைவு கூறப்படும் புனிதர்களும் ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி திங்கட்கிழமை துறவியான சாந்தல் நகர் புனித ஜான் பிரான்சிஸ்கா நினைவு நாள். ஆகஸ்ட் மாதம் 13ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை புனிதர்களும் மறை சாட்சியர்களுமான திருத்தந்தை பொன்சியானு, மறைபணியாளர் இப்போலித்து நினைவு நாள். ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி புதன்கிழமை மறைபணியாளரும் மறை சாட்சியுமான புனித மேக்சிமிலியன் மரிய கோல்பே நினைவு நாள். ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி வியாழக்கிழமை புனித கன்னிமரியாவின் விண்ணேற்பு பெருவிழா. ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அங்கேரி நகர் புனித ஸ்தேவான் நினைவு நாள். இவ்வாரத்தில் இப்புனிதர்களை நினைவு கூர்ந்து இவர்கள் எமக்கு விட்டுச் சென்ற வாழ்வின் படிப்பினைகளை பின்பற்றி எமது நம்பிக்கை வாழ்வில் உறுதி கொள்வோம். செய்திகள் தொடர்கின்றன. மானிப்பாய் புதுமடம் கர்த்தராலய பிள்ளைகளுக்கான முதல்நன்மை அருட்சாதனம் வழங்கும் நிகழ்வு பங்கு தந்தை அருட்தந்தை ரெக் சவுந்தரா அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் கடந்த 4ஆம் திகதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது. யாழ்மறை மாவட்ட மறைநதி கத்தோலிக்க ஊடக மைய இயக்குனர் அருட்தந்தை ஆண்டன் ஸ்டீபன் அவர்களின் தலைமையில் இடம்பெற்ற திருப்பலியில் 16 சிறார்கள் முதல்நன்மை அருட்சாதனத்தை பெற்றுக்கொண்டார்கள். அகில இலங்கை பாடசாலைகள் காற்பந்தாட்ட சம்மேளனத்தின் ஏற்பாட்டில் தேசிய ரீதியில் முன்னெடுக்கப்படும் 16 வயதிற்குட்பட்ட டிவிஷன் 2 நிலை 3 அணிகளுக்கு இடையிலான காற்பந்தாட்ட போட்டி கடந்த 4ஆம் திகதி ஞாயிற்றுக்கிழமை யாழ் புனித பத்திரிசியார் கல்லூரி மைதானத்தில் நடைபெற்றது. இப்போட்டியில் பங்கு பெற்றிய புனித பத்திரிசியார் கல்லூரி அணி கொக்குவில் இந்து கல்லூரி அணியை 9-0 என்ற கோல் கணக்கில் வென்றது. இப்போட்டிகளில் வெற்றி பெறும் அணியினர் மாவட்ட மட்ட போட்டிகளுக்கு தெரிவாகுவர்.
ஊர்காவற்துறை கப்பலேந்தி மாதா சிற்றாலய திருவிழா பங்கு தந்தை அருட்தந்தை சார்ல்ஸ் ஜஸ்டின் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் கடந்த 4ஆம் திகதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது. 2ஆம் திகதி வெள்ளிக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆயத்த நாள் வழிபாடுகள் ஆரம்பமாகி 3ஆம் திகதி சனிக்கிழமை நற்கருணை விழா இடம்பெற்றது. திருவிழா திருப்பலியை ஊர்காவற்துறை புனித அந்தோனியார் கல்லூரி முதல்வர் அருட்தந்தை ஆண்டன் அமலதாஸ் அவர்களும், நற்கருணை விழா திருப்பலியை யாழ் புனித பத்திரிசியார் கல்லூரி ஆசிரியர் அருட்தந்தை எட்வின் நாதன் அவர்களும் தலைமை தாங்கி ஒப்புக் கொடுத்தனர். சாவகச்சேரி புனித லிகோரியார் ஆலய வருடாந்த திருவிழா பங்கு தந்தை அருட்தந்தை ஞானேந்திரன் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் கடந்த 4ஆம் திகதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது. கடந்த மாதம் 26ஆம் திகதி வெள்ளிக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆயத்த நாள் வழிபாடுகள் ஆரம்பமாகி 3ஆம் திகதி சனிக்கிழமை நற்கருணை விழா இடம்பெற்றது. திருவிழா திருப்பலியை யாழ் புனித அடைக்கல அன்னை ஆலய ஆன்மீக குரு அருட்தந்தை நீக்லஸ் அவர்களும், நற்கருணை விழா திருப்பலியை பளை பங்கு தந்தை அருட்தந்தை ஜோர்ஜ் அவர்களும் தலைமை தாங்கி ஒப்புக் கொடுத்தனர். புதுக்குடியிருப்பு மந்துவில் புனித வேளாங்கண்ணி ஆலய வருடாந்த திருவிழா பங்கு தந்தை அருட்தந்தை ஆண்டனி பிள்ளை அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் கடந்த 4ஆம் திகதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது. 1ஆம் திகதி வியாழக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆயத்த நாள் வழிபாடுகள் ஆரம்பமாகி 3ஆம் திகதி சனிக்கிழமை நற்கருணை விழாவும் அருட்தந்தை இருதயதாஸ் அவர்களின் தலைமையில் குணமாக்கல் வழிபாடும் இடம்பெற்றன. திருவிழா திருப்பலியை புதுக்குடியிருப்பு ரோக்க வித்தியாலய அதிபர் அருட்தந்தை ரொபின்சன் ஜோசப் அவர்களும், நற்கருணை விழா திருப்பலியை யாழ் புனித பத்திரிசியார் கல்லூரி ஆசிரியரும் விடுதி காப்பாளருமான அருட்தந்தை துஷ்யந்தன் அவர்களும் தலைமை தாங்கி ஒப்புக் கொடுத்தனர். தர்மபுரம் பங்கு பேப்பாறைப்பட்டி புனித அந்தோனியார் ஆலய வருடாந்த திருவிழா பங்கு தந்தை அருட்தந்தை நிக்சன் கொலின் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் கடந்த 4ஆம் திகதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது. திருவிழா திருப்பலியை அருட்தந்தை ஜஸ்டின் அவர்கள் தலைமை தாங்கி ஒப்புக் கொடுத்தார். கிளிநொச்சி இரணைமடு புனித சுபமாலை அன்னை ஆலய வருடாந்த திருவிழா பங்கு தந்தை அருட்தந்தை சில்வஸ்டர் தாஸ் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் உதவி பங்கு தந்தை அருட்தந்தை ராஜ் டிலக்ஷன் அவர்களின் உதவியுடன் கடந்த 4ஆம் திகதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது. கடந்த மாதம் 28ஆம் திகதி ஞாயிற்றுக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆயத்த நாள் வழிபாடுகள் ஆரம்பமாகி 3ஆம் திகதி சனிக்கிழமை நற்கருணை விழா இடம்பெற்றது. திருவிழா திருப்பலியை யாழ் மறை மாவட்ட குறுமுதல்வர் அருட்தந்தை ஜெபரட்னம் அவர்களும், நற்கருணை விழா திருப்பலியை கிளிநொச்சி மறைக்கோட்ட முதல்வர் அருட்தந்தை பெனட் அவர்களும் தலைமை தாங்கி ஒப்புக் கொடுத்தனர். மட்டக்களப்பு மறை மாவட்டம் சொரிக்கல் முனை திருச்சிலுவை திருத்தல பங்கிற்குட்பட்ட செபஸ்தியார்புரம் புனித செபஸ்தியார் சிற்றாலய வருடாந்த திருவிழா பங்கு தந்தை அருட்தந்தை சுலக்ஷன் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் கடந்த 4ஆம் திகதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது. திருவிழா திருப்பலியை பங்கு தந்தை அவர்கள் தலைமை தாங்கி ஒப்புக் கொடுத்தார். மன்னார் மறை மாவட்டம் கலையருவி சமூக தொடர்பு அருட்பணி மைய புதிய இயக்குநராக அருட்தந்தை லக்ஷ்டன் அவர்கள் மன்னார் மறை மாவட்ட ஆயர் பேரருட்தந்தை இமானுவேல் பெர்னாண்டோ அவர்களால் நியமனம் பெற்று தனது பணி பொறுப்பை ஏற்றுக்கொண்டுள்ளார். இந்நிகழ்வு கடந்த 4ஆம் திகதி ஞாயிற்றுக்கிழமை மறை மாவட்ட ஆயர் அவர்களின் தலைமையில் நடைபெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நல்ல புத்தகம் வாழ்க்கைக்கு பயிற்சி அளிக்கின்றது. திருத்தந்தை பிரான்சிஸ். உலக ஆயர் பேரவையின் 2வது அமர்வுக்கான ஆயத்த ஆசிய ஆயர் பேரவை மாநாடு தாய்லாந்தில். கிளரீசியன் துறவற சபை ஆரம்பிக்கப்பட்டதன் 175வது ஆண்டு சிறப்பு நிகழ்வு. செம்பியன் பெற்று புனித பிலிப்பு நேரியார் ஆலயத்தில் அழகிய தோற்றத்துடன் புதிய குவிமாடம். இத்துடன் யாழ் மறையலை தொலைக்காட்சியின் கத்தோலிக்க செய்திகள் நிறைவடைந்தன. செய்திகளுடன் இணைந்திருந்தவர்கள் கெமல் டீனா யூதாசேகர், டிலானி எட்வர்ட் நாதன்.